ஓம் சாய்ராம். சாய்பாபாவின் சரித்திரம், சாய் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கி தினம் ஒரு பரிகாரம் நிகழ்ச்சியில் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. பல்லியை நீங்கள் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை 3 முறை சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்லி நம்ம வீட்டில் இருக்குதுனாலே அந்த வீட்டில் தெய்வ கடாட்சம் நிரம்பி இருக்குன்னு தான் அர்த்தம். சில பேர் வீட்டில் பல்லியே இருக்காது சுத்தமாக. அதுக்குன்னு அந்த வீட்டில் தெய்வ கடாட்சம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் பல்லினாலே பயப்படக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால இந்த பல்லிகள்லாம் வீட்டுக்குள்ளே வராத அளவுக்கு அவங்க இந்த வீட்டில் நெட்டு போடுறது, இந்த கொசுக்கள் வராமல் இருக்கிறதுக்கு நெட்டு போடும்போது இந்த பல்லிகளும் வீட்டுக்குள்ளே அண்டாமல் இருக்கும். அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. அதுக்குன்னு அந்த வீட்டுக்குள்ளே தெய்வ கடாட்சம் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இது எப்படின்னா, இந்த குலதெய்வ வழிபாடு, கடவுள் நம்பிக்கை, அந்த வீட்டில் எந்த அளவுக்கு கடவுளை வழிபட்டுட்ருக்காங்க, இதையெல்லாம் பொறுத்து தான் அந்த வீட்டுக்குள்ளே பல்லி இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் பல்லி எந்த திசையில் இருந்தால் நல்லது, எந்த திசையில் நீங்கள் பார்த்தா நல்லது, சுபகாரியம் நடக்கும், பல்லி கத்துச்சுன்னா பேசுச்சுன்னா என்ன நடக்கும், இல்லைன்னா கத்தாமல் இருந்துச்சுன்னா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல்லியை பொறுத்த வரைக்கும் சில பேர் வீட்டில் நிறைய பல்லி இருக்கும். எங்கே பார்த்தாலும் பல்லி இருக்கும். அந்த பல்லிலாம் சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் நிறைய பல்லி இருக்குது, ஆனால் கத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லி கத்துறதுனா அது ஆக்சுவலி நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது, பேசுது, அதோட மொழியில் நம்மக்கிட்ட பேசுது. அப்படி பேசுதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வருங்காலத்தில் நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை அது முன்னாடியே சொல்லுது. அது சில விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கட்டும், சில விஷயங்கள் வாழ்த்துக்களாக இருக்கட்டும், இந்த நல்ல நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்றதா இருக்கட்டும், எல்லாமே இந்த பல்லி ரீதியாக நம்மக்கிட்ட வரும். பல்லி மூலயமா கடவுள் நம்மக்கிட்ட பேசுகிறாருன்னு அர்த்தம். சில பேர் வீட்டில் பல்லிகள் இல்லாமலே இருக்கும், அதனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சில பேருக்கு இந்த அலர்ஜி, பல்லினாலே பயங்கிறதுனால தான் இருக்குமே தவிர்த்து அந்த வீட்டில் கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுள் இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அதனால் பல்லி வர்றதுக்கான காரணம் என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். வீட்டில் நீங்கள் சுத்தமாக வச்சுருப்பீங்க, வீடை ஃபுல்லாக சுத்தமாக வச்சுருப்பீங்க. அந்த வீட்டிலலாம் தூசி படியாமல் எல்லாமே கடவுளெல்லாம் நல்லா கும்பிட்டுட்ருக்கீங்கன்னா பல்லி இருக்கும். பல்லி அப்படி இருந்துமே கத்தாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேடிஸ்லாம் பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு நம்ம குளிச்சுட்டு அந்த ரூமை துடைக்கிறது, நம்ம படுத்த பாய் தலைக்காணியெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அந்த பல்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, சத்தம் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அதை பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணி நீங்கள் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பல்லி கத்தணும், பல்லி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வாரம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் நம்ம வீட்டில் சாம்பிராணி போடுவோம். அந்த சாம்பிராணி கூட இந்த ஒரு பொருளை சேர்த்துக்கோங்க. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்பை புல். அந்த தர்பை புல்லை எடுத்துகிட்டு கொஞ்சமாக கட் பண்ணி கொஞ்சமாக அதில் போட்டு அந்த நெடியை நீங்கள் வீடு ஃபுல்லாக அந்த தூபத்தை காட்டும் போது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அமானுஷ்யங்கள்லாம் போயிடும். இந்த அமானுஷ்யங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலே வீட்டுக்குள்ளே தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள், பண ரீதியான பிரச்சனைகள், உறவுகளுக்குள்ள பூசல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், இந்த அமானுஷ்யமான விஷயங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் நடக்கும். அதனால் இந்த தர்பை புல்லை கொண்டு நீங்கள் சாம்பிராணி போடும்போது, செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ சாம்பிராணி போடும்போது அந்த மாதிரியான கட்டுக்கள்லாம் வெளியே போயிடும். அது ஒன்று. அது மூலயமா பல்லி பேசும். சரிங்க, நான் இதை பண்ணிட்டேன், இதை பண்ணியும் எங்கள் வீட்டில் பல்லி பேசலை. ஏன்னா சில பேர் இதெல்லாம் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணவங்க இப்போ அடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனிங்க. ஒன்று, இந்த தர்பை புல் போடுறது. 2வது, மாட்டோட கோமியம். மாட்டோட கோமியம் வீடெல்லாம் நீங்கள் தொடச்சி மொழுகி பூஜை பாத்திரம்லாம் கழுவி நீங்கள் எப்போல்லாம் வைக்கிறீங்களோ அந்த நாள் அன்னைக்கு ஒரு மாவிலையிலையோ இல்லை இந்த வெத்தலையிலையோ மாட்டோட கோமியம் கிடச்சிதுன்னா அதை கொண்டு வீடு பூரா தெளிச்சு விடுங்க. வீடெல்லாம் தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா வீடு பூரா இந்த மாட்டோட கோமியத்தை தெளிச்சு விடுங்க, எல்லா மூலையிலையும் தெளிச்சு விடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா கூட
இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து போயிடும். மாட்டோட கோமியம் அவ்வளவு புனிதமானது. அதனால தான் பூஜைக்கெல்லாம் இது மாட்டோட கோமியங்களை பயன்படுத்துவாங்க. ஒன்று இது வந்து 2வது பரிகாரம். 3வது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பண்ணும் போதே உங்களுக்கு வந்து பல்லி பேசிடும். அப்படியும் பேசலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபடாமல் இருப்பீங்க. அப்படி வழிபட்டிருக்கீங்கன்னா, வருஷத்துக்கு 1 முறை போகிறீங்கன்னா வருஷத்துக்கு 2 முறை போய் பாருங்கள். பக்கத்துலேயே உங்களுக்கு குலதெய்வம் இருக்குதுன்னா அடிக்கடி மாதத்துக்கு 1 முறையோ இல்லை வாரத்துக்கு 1 முறையோ போயிட்டு உங்கள் குலதெய்வத்தை பார்த்துட்டு வாங்க. அப்படி நீங்கள் பார்க்கும்போது, அப்படி உங்கள் குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கும்போது குலதெய்வமே உங்கள் வீட்டுக்குள்ளே பல்லி ரூபமாக வந்துடும். அதுக்கப்புறம் பல்லி கத்தினாலும் சரி கத்தலைனாலும் சரி உங்கள் வீட்டில் குலதெய்வம் எப்போவுமே இருப்பார். அவருடைய அனுகிரகம் உங்கள் கிட்ட எப்போவுமே இருக்கும். உங்களை கைட் பண்ணிக்கிட்டே இருப்பார். குலதெய்வமே வந்துட்டாருன்னு அர்த்தம். ஓகேவா? அதனால் சில பேர் வீட்டில் வந்து இந்த ராஜபல்லின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பெருசாக ஆக்ரோஷமாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த பல்லி. அதனால் அந்த செவுத்தில் கூட அந்தளவுக்கு வேகமாக போக முடியாது. கீழே இப்போ விழுமா அப்போ விழுமான்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பல்லிங்கெல்லாம் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை அடிக்கிறது துரத்துறது தயவு செய்து இந்த வேலையை மட்டும் செஞ்சிடாதீங்க. அந்த அந்த அது பண்ணிங்கன்னா அவ்வளோ பாவம் நம்மளுக்கு வரும். இந்த பல்லிகள் வீட்டுகளில் இருந்தாலே அவ்வளோ நல்ல விஷயந்தான். சரி, ஓகே. இப்போ பல்லி வந்து கத்தக்கூடிய திசைன்னு ஒன்று இருக்குது. நல்ல ஒரு திசை அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈசானி மூலை பக்கமோ இந்த குபேர மூலை பக்கமோ கத்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ரொம்ப சந்தோஷப்படுங்க அந்த பக்கம் கத்துச்சுன்னா. அதாவது இந்த நார்த் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து பல்லிங்களோட ஓசை கேட்டுச்சுன்னா ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும்ல, இப்படி சவுண்ட் கொடுக்கும்ல, அந்த மாதிரி கத்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா அந்த மூலையில் இருந்து கத்துச்சுனாலே உங்களுக்கு உங்களுடைய வறுமை நீங்கி உங்களுடைய பண வரவு பெருக போகுதுன்னு அர்த்தம். அதை எழுதி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இருந்து கத்துச்சுன்னா அவ்வளோ விசேஷமானது. சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஓகே, இப்போது இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் உங்களுக்கு. பல்லி ஓகே, நீங்கள் கத்துறது நல்லது. குலதெய்வம் வரப்போகிறாங்க. பல்லி மூலமாக நம்ம வீட்டில் வந்து சாமி வந்து நம்ம வீட்டில் தங்கியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. எந்த திசையில் இருந்து கத்துச்சுன்னா நல்லதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ பல்லியை பார்த்தா சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்லியை வந்து இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு பூஜை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பூஜை செய்கிறதுக்கு பூஜை ரூம்குள்ளே போகிறீங்களோ இல்லை பூஜையை ஷெல்ஃபில் வச்சுருக்கீங்கனாலோ இல்லை பூஜை ரூம் தனியாகவே வச்சுருந்தீங்கனாலோ அந்த சாமி படத்துக்கு பின்னாடி லேசாக அந்த வால் மட்டும் தெரியும். இல்லையா, அந்த சாமி படத்துக்கு பின்னாடி இந்த பல்லியே உள்ளே இருந்து வெளியே ஓட்டுறதும் வெளியிலேருந்து உள்பக்கமாக ஓடுறதும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூமில் பல்லியை பார்த்துட்டீங்க. அப்படி பார்த்துட்டிங்கனாலோ இல்லைனா இந்த பணம் வைக்கக்கூடிய இடங்கள், இந்த பீரோ இருக்குது பார்த்தீங்களா, சில பேர் வந்து பீரோவை தனியாக வாங்கி வச்சுருப்பீங்க. சில பேர் வால் மவுண்டட் பீரோவாக வச்சுருப்பீங்க. இப்போ நிறைய இடங்களில் வால் மவுண்டட் பீரோஸ் தான் இருக்குது. இந்த வார்ட்ரோப்னு சொல்லுவாங்க, வால் மவுண்டடாக இருக்கும். அந்த மாதிரி வால் மவுண்டட் பீரோவாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக தனியாக வாங்கி வைக்கக்கூடிய பீரோக்களாக இருந்தாலும் சரி, அந்த பீரோவுக்கு பின்னாடியோ இல்லை பீரோவுக்கு மேலே இங்கேருந்து அப்படி போகிற மாதிரியோ அங்கேருந்து இங்கே வரா மாதிரியோலாம் இருக்கும். சில பேர் பீரோவை திறந்துட்டாங்கன்னா மூடவே மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் பீரோக்குள்ளேயே பல்லி போயிடும். என்னதான் இருந்தாலும் சரி, இந்த பீரோக்குள்ளே இருந்தாலும் சரி, பீரோவுக்கு பின்னாடி இருந்தாலும் சரி, பீரோவுக்கு மேல் பக்கமாக நீங்கள் எங்கே பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு மேல் பக்கமாகவோ பின்பக்கமாகவோ பல்லி போகிறதையோ வரதையோ பார்த்துட்டிங்கனாலோ இல்லை பூஜை ரூம்குள்ளே சாமி படத்துக்கு பின்னாடி பல்லி போகிறதையோ வரதையோ அந்த அசைவுகளை பார்த்துட்டிங்கனாலோ இந்த வார்த்தையை சொல்லுங்கள். அதாவது சுபலாபம் தனலாபம், சுபலாபம் தனலாபம், சுபலாபம் தனலாபம். இந்த வார்த்தையை 3 முறை சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் இருந்து நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு அதுதான் சைனுன்னு அர்த்தம். கடவுள் அதில் இருந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறாருன்னு அர்த்தம். எப்பெல்லாம் பார்க்குறீங்களோ இந்த வார்த்தையை சொல்லுங்கள். இது ஒரு முறை தான் சொல்லணுமா, ஒரு தடவை பார்த்தா தான் இந்த 3 தடவை சொல்லணுமா அப்படின்லாம் கிடையாது. எத்தனை டைம் பார்த்தாலும், ஒரே நாளுக்கு நீங்கள் 10 தடவை பார்த்தாலும் இந்த 10 தடவையும் 3 வாட்டி நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லணும். ஓகேவா? அப்படி சொல்ல நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் இன்னும் அதிகரிக்கும். நம்மளுக்கான செல்வங்கள் நம்மக்கிட்ட வந்து சேரும். அதனால் இதை கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே பல்லி இருக்குதுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் வீட்டில்
நான் சொன்ன சில விஷயங்களை பரிகாரங்களாக நீங்கள் செய்யுங்க. உங்ககிட்ட பல்லி பேசும். அதனால் பல்லி இருக்குன்னு அது உங்களுக்கு பிடிக்கலனாலும் அதை அடித்து துரத்தாதீங்க. தயவுசெய்து அதெல்லாம் செஞ்சிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்ட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சாய்பாபாவின் சரித்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்கிய சாய். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.